நாள் யாவுமே ஜெயமாகும் தேதியிலே உன் வேதனைகள் பனி போலே நீங்கிவிடும். இந்த பொண்ணோட அப்பா உள்ள போனாரு, ஆளைய காணோம், யாருமே வந்து எட்டி பார்க்க மாட்டாங்க. அந்த பையன் வந்தா, அப்புறம் அவங்க அப்பா வந்தாரு, அதோட போனவங்க தான் 10 நிமிஷத்துக்கு மேல ஆகுது, யாருமே காணோம். என்னங்க இது உள்ளதான் என்ன பண்றாங்க தெரியல, வந்தவங்க காக்க வச்சுட்டு என்ன பண்றாங்க? ஏமா வந்துட்டோமா, ரொம்ப காக்க வச்சுட்டுனா உங்கள உள்ளார ஒரு முக்கியமான வேலை, கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, வந்துட்டேன் நானு. இதுனா என்னங்க இது? இதெல்லாம் நீங்க வந்தப்ப இல்லையே, இதெல்லாம் எப்ப எடுத்துட்டு வந்து வச்சீங்க? பழம், தட்டு, பூ, என்ன எல்லாம் பாக்ஸ், நகை பாக்ஸ் எல்லாம் இருக்கு, என்னங்க இதெல்லாம்? இதெல்லாம் நாங்க வீட்டுல இருந்து வரும்போதே கார்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் வந்தோம். அப்புறமா நீங்க போனதுக்கு அப்புறம் எங்க கார் டிரைவர் எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருக்கோம் தட்டுல நாங்க. எப்படி சூப்பரா இருக்குதா? உங்க வீட்டுக்கு எத்தனை பேர் பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க? இந்த மாதிரி இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்திருக்காங்களா பொண்ணு பாக்குறதுக்கு? அந்த அளவுக்கு நாங்க கெத்து. அடியே ஜெயந்தி, சும்மா ரெடியே, என்னடியே பில்டப்லாம் பண்ண இருக்க, சும்மா இருக்க மாட்டே, சும்மா ரெடியே. ஏங்க இதுல என்னங்க இருக்குது? நீங்க கம்முன்னு இருங்க. நீங்க நம்மளோட பவர் என்னன்னு காட்ட தேவல, அதனாலதான் சொன்ன நானு பொண்ணோட அப்பா கிட்ட. அடியே புஷ்பா, இங்க வாடியே, உள்ளார என்ன பண்ற? என்னங்க உங்க வீட்டுல இருந்து லேடிஸ் எல்லாம் யாருமே இன்னும் வெளியே வரவே இல்லை. நாங்க காலையே போன் பண்ணி சொன்னோம் மதியம் இந்த மாதிரி வரேன்னு சொல்லிட்டு. நீங்க யாரும் இன்னும் நாங்க வந்து 1/2 மணி நேரம் ஆகுது, நாங்க எவ்வளவு நேரமா உட்காந்துட்டு இருக்கிறோம். உங்க பொண்ணை நீங்க கூப்பிட்ட பாருல, உங்க வீட்டம்மா வரல, நீங்க மட்டும் தான் வந்து போயிட்டு இருக்கீங்க. என்ன இது ஒன்னும் புரியலையங்க, என்னங்க இதெல்லாம்? ஆமா நாம வந்து இவ்வளவு நேரம் ஆகுதுன்னு சாப்பிடறதுக்கு டீ காஃபி எதுவுமே ஒண்ணுமே கொடுக்காம உட்கார வச்சிருக்காங்க. என்ன இதெல்லாம் ஒண்ணுமே புரியலங்க எனக்கும். இவ்வளவு நேரமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை காக்க வைக்கிறது? சரி எது தரனாலும் பரவாயில்ல, வந்து யாராவது நின்னாலும் பரவாயில்ல, நீங்களும் வந்தீங்க அப்புறம் போயிட்டீங்க. யாருமே இன்னும் வரவே இல்லை. ஏய் புஷ்பா, சீக்கிரம் வாடியே, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்க, யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்கடே, வாங்கடே சீக்கிரம். மா ரம்யா இட்டுன்னு வாமா சீக்கிரம். அது ஒண்ணு இல்லைங்க, இந்த லேடிஸ் தான் உங்களுக்கே தெரியல, நான் சொல்லணுமா? உங்க வீட்லயும் உங்க ஒய்ஃப் பொண்ணுங்களா இருப்பாங்க, அவங்க கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. எல்லா வீட்லயும் நடக்கிறதாங்க, அவங்க கொஞ்சம் எல்லாத்தையும் புடவை கட்டிக்கின்னு எல்லாம் கிளம்ப லேட் ஆகுது. அது வேற ஒண்ணும் இல்லை, வராங்க. ஆமாங்க, அது இன்னும் நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஏன் பண்றேன்ற போட்டாண்டியே என்ன பண்ண, காலையே கிளம்புனா, அதுதான் காலையே சீக்கிரமா கிளம்பு சொல்லி அப்புறம் இட்டு வந்தோம். அதெல்லாம் லேடிஸ்லாம் கொஞ்சம் கிளம்ப லேட் ஆகுதா? சரி வரட்ட பொறுமையா வரட்டங்க. என்னங்க நீங்க அப்ப நானும் ரொம்ப நேரமா கிளம்பிட்டு இருந்தேன், நானு எவ்வளவு நேரம் கிளம்புன மாதிரி பேசுறீங்க நீங்க, சும்மா இருக்க மாட்டீங்களா நீங்க? அடியே புஷ்பா, ஏன்டி இவ்வளவு நேரம்? எப்ப வர சொன்ன நானு? எங்க ரம்யா, உங்க நீ மட்டும் தான் வந்திருக்க, எங்கடியே? ஏய் ஜெயந்தி, நீயா வந்திருக்க? நான் இவ்வளவு நேரம் வந்து பார்க்கவே இல்லை ஜெயந்தி. அடே எவ்வளவு நாள் ஆகுது உன்னை பார்த்து. ஏய் புஷ்பா, உன்னை கூட பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது? இது ஓவிடா, இது எனக்கே தெரியாது புஷ்பா. ஐயோ எப்படி இருக்கிற புஷ்பா? என்னடி புஷ்பா, யாரு அவங்க? தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிறீங்க, உங்களுக்கு முன்ன பின்ன பார்க்குமா? ஏய் ஜெயந்தி, யாரு நீ? காலேஜ் படிக்கும் போது உன் கூட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா, ஆனா சொல்லாம என்கிட்ட சொல்லாமலே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னியே, அந்த புஷ்பாவா இவங்க? ஆமாங்க, ஆமா நான் சொன்னல ஒரு புஷ்பானே, எனக்கு ரொம்ப பிடிக்கும், நாங்க ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு, கிளாஸ்லயே நாங்க ஒன்னாதான் உட்காரோம் சொன்னேன், அவதான் இவரே. நானும் சரி எங்கடா அவளை பாக்குறது, எப்படா பாக்குறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இப்பதான் பார்த்த கடவுள் புண்ணியத்துல ஏதோ திரும்ப எனக்கு இந்த புஷ்பா கிடைச்சிட்டா. ஏண்டி புஷ்பா, ஏன்டி என்கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்ட? உன் கல்யாணத்துக்கு நான் வருவேன், கண்டிப்பா வருவேன், எனக்கு பத்திரிகை வை நானும் சொன்னேன். நான் காலேஜ் முடிக்கும் போதே நீ என்ன சொன்ன? நீ சரி வைக்கிறேன், உன்னை கூப்பிடாம நான் கல்யாணம் பண்ணுவேனா அப்படின்னு சொன்னேன். ஆனா பார்த்தா அப்புறமா தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாலும் நீ வந்து ஈத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ட்டு. ஏன்டி அது மாதிரி பண்ண? நீ என்னையாவது சொல்லியிருக்கேன், என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நானும் வந்திருப்பல. அதுக்கப்புறம் உன்னை ஃபோன் பண்றதுக்கு ஃபோன் நம்பர் கிடையாது, ஒண்ணுமே கான்டாக்டே இல்லை தெரியுமா? உன்னோட ஃபோன் நம்பர் எதுவுமே இல்லை என்கிட்டடி. நீ உன்கிட்ட என்னோட ஃபோன் நம்பர்லாம் இருக்குல்ல, எங்க வீட்டு நம்பர்லாம் கொடுத்துருப்பல, அது எனக்கு ஃபோன் அடிச்சு ஒரு வார்த்தை பேசுறியா புஷ்பா நீ? அட நீ வேற ஜெயந்தி, நான் என்னவோ நினைச்சு கல்யாணம் பண்ணிக்கினேன், அப்புறம் எவ்வளவு கஷ்டப்பட்ட
முடியல நானு. இப்ப நீ பாக்குறதுக்காக நாங்க எல்லாம் பணக்காரங்களா எல்லாம் வசதியோட இருக்குன்னே தவிர நான் கல்யாணம் பண்ண வந்தேன் பத்தியா, அப்பெல்லாம் கஷ்டம் தாண்டி பட்டேன் நானு. இப்பதான் ஏதோ நல்லா இருக்க நானு. நீ நீ எப்படி கல்யாணம் பண்ண? நீயாவது எனக்கு சொல்ல வேண்டியதானே ஏதாவது. ஃப்ரெண்ட்ஸுங்க வேற யார்கிட்ட என்ன தேடி எங்க வீடுலாம் தெரியும்ல. அடே புஷ்பா, உங்க வீடு எனக்கு தெரியாது. எத்தனை தடவை நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன். உங்க வீட்டுக்கு போனேன் நான். அங்க யாருமே இல்ல, வீடெல்லாம் பூட்டி போயிடுச்சு. இந்த வீட்டுல இருந்தவங்க கிட்ட அவங்களாம் வீட்டை காலி பண்ண போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்றது? அப்புறம் உன்னை வேற எப்படியுமே உன்னை கான்டாக்டே என்னால பண்ண முடியலடி. இல்ல உன்னை கூப்பிடாம இருந்திருப்பேன் நானு. ஆமாண்டி, ஆமா ஆமா. என்ன பண்றது, ஒரு சோகமான விஷயம் ஒண்ணு நடந்து போச்சு. அதனாலதாங்க யாருமே இல்லடி. என்னடி என்ன சொல்ற புஷ்பா? என்ன நடந்தது? யாருக்காவது எதாவது ஆச்சா? என்ன ஆச்சு? நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன்ல, அதுக்கப்புறம் திரும்ப நான் ஒரு 2 வருஷம் கழிச்சு போனேன். சரி எங்க அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போனேன் பாரு. அப்புறம் தான் என்கிட்ட விஷயத்தையே சொன்னாங்க. இந்த மாதிரி எங்க அண்ணன் இறந்துட்டாப்பலையா. அதனாலதான் இங்க எல்லாரும் அங்க இருந்து கிளம்பி வேற எங்கேயோ போயிட்டாங்களாம். என்னடி என்ன சொல்ற புஷ்பா? அடக்கடவுளே, உங்க அண்ணா அந்த ஸ்ரீரங்கநாதர் மாதிரி உங்க ரங்கநாதர் உங்க அண்ணன் உன்னை அவ்வளோ கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டாரு. என்ன போ புஷ்பா நீ. காலேஜ் எல்லாம் அப்பப்போ வருவாரு போவாரு, அவ்வளோ பாசமா இருந்தாரு புஷ்பா உன் மேல. நீ ஆனா அவருக்கு துரோகம் தான் பண்ணிட்ட புஷ்பா. இருந்தாலும் அவர் சொன்ன மாப்பிள்ளையா அவர் யாரை பாக்குறாருன்னு அவர் சம்மத்தோட அவர் முன்னில நீ கல்யாணம் பண்ணிருக்கலாம். உனக்கு அந்த பாக்கியம் இல்லாம போயிடுச்சா? நீ வாணி இவரை விரும்பி வந்துட்ட. உங்க அண்ணன் ரொம்ப மன கஷ்டப்பட்டு இருப்பாப்ல தெரியுமா. உன்னை அவ்வளவு பாசமா பாத்துக்கிட்டாரு உன்னை. நீ சொல்றது கூட சரிதான் ஜெயந்தி. பாரு, எங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரியறது மட்டும் இல்லாம உங்க எல்லாருக்குமே தெரியுது. அந்த அளவுக்கு பாசமா தான் இருந்தாரு என் மேல. ஏதோ என்னோட கால நேரம் ஈத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப போய் பார்க்க அவரை பாக்குறதுக்கு முடியல என்னால. அவ்வளவுதான் எங்க அண்ணனை இழந்துட்டேன். அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாம் எங்க அண்ணி எல்லாம் இருந்தாங்க, கல்யாணம் பண்ணாங்க போனாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நான் அவங்கள யாரையுமே பார்க்க முடியல. அவங்களும் என்னை தேடி வரவே இல்லை. அதுக்கப்புறம் அதோட நான் இங்கே கிடக்குறேன் ஜெயந்தி. சரி ஜெயந்தி, அப்புறம் நீ எப்படி வசதியா? நல்ல வசதியா? வீட்டுல பார்த்து வச்ச மாப்பிள்ளையா இல்ல நீ யாரையா விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? காலேஜ் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? நீ சின்ன சொன்ன காலேஜ் படிக்கும் போது நான் எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய தான் நான் கட்டிப்பேன், வீட்டுல பாக்குறவங்களா இல்ல, நான் மனசார யாரை விரும்புறனோ அவனைதான் கட்டிப்பேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி கட்டிக்கிட்டியா இல்ல வீட்டுல நல்ல மாப்பிள்ளைய பார்த்து வச்சாங்களா? வீட்டுல எல்லாம் பாக்கல, நானே தான் இவரை விரும்பினேன். அதுக்காக சொன்ன வீட்டுல இந்த மாதிரி இவரை விரும்புறேன், இவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன், ஓரளவுக்கு எல்லாம் இருக்குது, வசதியானவர் தான் அப்படின்னு சொன்னேன். சரி அப்புறம் என்னமா ஆசைப்படி கல்யாணம் பண்ணி வச்சிருன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னேறி இருந்தா அப்புறம் சமாளிச்சுதான் கல்யாணம் நடந்தது எனக்கு. பரவாயில்ல, இப்ப நான் நல்லா வசதியா தான் இருக்கிறேன். அப்புறம் வந்து எனக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணுடி. உனக்கு? ஓ அப்பா நீ நல்லா இருக்கிற. பரவாயில்ல, நீ நல்லா இருந்தா சந்தோஷம் தான். எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டி. நான் காலேஜ் படிக்கும் போது நீ நல்ல வாழ்க்கை அமையணும், நீ நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் எல்லாருமே ஒன்னா இருக்கலாம், சொந்த பந்தமா இருக்கலாம்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் எல்லாமே காலம் எல்லாம் போட்டி போட்டுச்சு, உன்னை பார்க்கவே முடியல. அதோட இப்பதாண்டி உன்னை பார்த்துருக்கேன். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு ஜெயந்தி. அப்புறம் எனக்கு எத்தனை குழந்தைங்கன்னு கேட்டியா? எனக்கு வந்து ஒரு 2 பொண்ணு ஒரு பையன். பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், அவளுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன். அந்த குழந்தைங்க பேர் வந்து ஒன்று வந்து கண்மணி, இன்னொரு பையன் இப்பதான் பிறந்திருக்கான், அவனுக்கு 1 வயசு ஆகுது. அவனுக்கு வந்து பேர் கிருத்திகிடி. இப்ப நீங்க வந்து என்னோட 2வது பொண்ணு ரம்யா தான் இப்ப நீங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க. ஓ முதல் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டியா? சந்தோஷம் சந்தோஷம். பேரன் பேத்தி 2மே பார்த்துட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல, நான் தான் இதுக்கப்புறம் தான் கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்கிறேன். சரிடி, அப்புறம் உன் பொண்ணு இவ்வளவு நேரமா கிளம்புறான்? உன்ன மாதிரியே ரொம்ப நேரம் கிளம்புவா போல. நீ அந்த மாதிரிதான் எங்கேயா ஃபங்க்ஷனுக்கு போனோம், ஃப்ரெண்ட்ஸுங்க கல்யாணத்துக்கு எங்கன்னா வாடி போடினா இரு இரு சொல்லிட்டு ஓவரா மேக்கப் போட்டுப்ப. இருங்க, நீ எல்லாரை விட நீ தாண்டி லேட்டா கிளம்புவ. அதே மாதிரி உன் பொண்ணு வளர்த்து வச்சிருக்கியா? எவ்வளவு நேரம் ஆகுது? நாங்க வந்து 1/2 மணி நேரம் ஆகுதுடி. எப்பத்தான் உன் பொண்ணு வெளியே வருவா? பாக்குறேன் உன்னோட அழகு பொண்ணு எப்படி இருக்கா நானும் பாக்குறேன். ஏய் ஜெயந்தி, என்ன நீ கிண்டல் அடிக்கிற? நீ என் வீட்டுக்காரர் இருக்காரு, உன் வீட்டுக்காரர் இருக்கிறாரு, உன் பையன் இருக்கிற, எல்லாருமே கிண்டல் அடிக்கிறீ நீ. இப்பெல்லாம் நான் அந்த அளவுக்கு கிளம்புறதே கிடையாது தெரியுமா? அப்பதான் அவ்வளவு நேரம் கிளம்பு. இப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, சிம்பிளா அப்படியே கிளம்பி வர பாரு, சேரீ மட்டும் கட்டிக்கிட்டு. என்ன
மாதிரியே பொண்ணு வளர்த்து வச்சிருக்காங்களா? இருடி நான் போய் இரு என் பொண்ணை கூட்டிட்டு வரேன் இரு. சரிடி போ, சீக்கிரம் போயிட்டு கூட்டினு வா போ. அப்புறம் என்னங்க இப்ப பரவாயில்லையா? இப்ப இதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் வேணா இருப்பீங்களா? இதுக்கு முன்னதான் என் பழக்கம் இல்ல. எவ்வளவு நேரம் காத்திருக்குது நீங்க. இப்ப 2 தோழிகளும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க, அதுவும் பெஸ்ட் தோழிகள். இதுக்காக நீங்க எவ்வளவு நேரம் இருப்பீங்களா? இல்ல இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுது சொல்லுவீங்களா? இதுக்கப்புறம் சொல்ல மாட்டாங்க. என்னோட பெஸ்ட் உயிர் தோழியே பாத்துட்டேன் நான். இதுக்கப்புறம் இன்னைக்கு ஃபுல்லா கூட இந்த வீட்லயே இருப்பேன் நானு. நான் எப்ப வேணா வரட்டும், பொண்ணு எப்ப வேணா இன்னைக்கு நைட்டு கூட வரட்டும் நானு. இதுக்கப்புறம் பொறுமையா போறேன் நானு. இதுக்கப்புறம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. என்னடி ஜெயந்தி ரொம்ப அளக்குற? அந்த அளவுக்கு உனக்கு ஃப்ரெண்ட் ஆவ? அந்த அளவுக்கு ஃப்ரெண்டு ஏன்டி நீ விட்ட? இவ்வளோ நாள் பார்க்காம இருந்துட்ட பத்தியா? எந்த அளவுக்கு நீ ஃப்ரெண்டா இருந்ததுன்னா இவ்வளவு அளவுக்கு பேசுவேன், நைட் வரைக்கும் இருப்பியா நீ? அப்படி இருக்கிற நீ இவ்வளவு நாள் அவகிட்ட பேசாம அவளை தேடாம இருந்தது தப்பு தெரியுமா? என்னங்க அப்ப நான் என்ன பண்றது? வள விஷயம் தேட முடியும்? நானும் அவளோட எல்லா வீட்டுக்கும் போய் தேடி பார்த்துட்டு எங்கேயுமே அவளை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. நான் என்ன பண்றது சொல்லுங்க? அதோட இப்பதான் பாத்துருக்கேன் நானு. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியாம நைட்டு வரைக்கும் இருப்பேன்னு சொல்றேன். உங்களுக்கு என்ன? கம்முன்னு உட்காந்து இருங்க. அந்த பையன் பூமாரி கிட்ட கொடுத்துருக்கான் அந்த கிஃப்ட். இந்த கிஃப்ட்ல அப்படி என்னதான் இருக்கு? இன்னும் லெட்டர் எழுதியிருக்கானே, என்னவா இருக்கும்? இரு படிப்பை எடுத்து. பூமாரி, இந்த கிஃப்டை எழுதுறதுக்கான நோக்கம் நீ இப்போ எல்லாத்தையும் படிக்கும் போது கண்டிப்பா உனக்கு புரியும். இந்த லெட்டர் நீ இப்ப படிச்சுட்டு இருக்கனா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாம 2 பேரும் அங்க மண்டபத்துல சந்திக்கும் போது நீங்க என்ன எது தேர்த்து பேசுனீங்க, இருந்தாலும் நான் பொறுத்து போறேன். ஏதோ ஒண்ணு என் மனசுல உங்ககிட்ட எதிர்த்து பேச எனக்கு மனசு வரல. ஆனாதான் நீ என்ன பேசினாலும் ஏதோ ஒண்ணு என்னை தடுத்துக்கிட்டே இருந்தது. ஆனா மறுபடியும் நீங்க எங்க வீட்டுக்கு தான் வருவீங்கன்றதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. வந்தீங்க. நான் உங்க பார்த்த புதுசுல கூட எனக்கு உங்க மேல எந்த ஒரு இதுவும் இல்லை. அடுத்து நீங்க எங்க வீட்டுல நடந்துக்கிட்டதும் பேசுற விதமும் உங்களோட குணமும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஆனா உங்களை எங்க வீட்டுல தங்க வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஏதோ ஒரு செயல் உங்களை எங்க வீட்டுல தங்க வச்சுது. அப்புறம் நீங்க பேசின விதமோ, எங்க அப்பா எங்க அம்மா எங்க தாத்தா கிட்ட எல்லாருக்கிட்டையும் நடந்துக்கிற விதமோ எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் நான் எத்தனையோ பெண்களை பார்த்துருக்கிறேன். ஆனா உங்களை மாதிரி ஒரு பெண்களை நான் பார்த்தவே இல்லை. நீங்க காலையில எழுந்து வீட்டுக்கு போயிடுவீங்கன்னு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா நீங்க காலையில 7 மணி பஸ்ஸுக்கு போகவில்லை. சரி, அடுத்து 10 மணி பஸ்ஸுக்கு போயிடுவீங்க என்று மனதுக்குள்ளே நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நீங்கள் எங்களுடன் கோவிலுக்கு வந்தீர்கள். நான் எங்க அம்மாவிடம் இதுவரை கோவிலுக்கு சென்றதே இல்லை. எத்தனையோ தடவை எங்க அம்மா என்னிடம் கோவிலுக்கு வாடா என்று கூப்பிட்டு இருக்கார்கள். நான் போனதே கிடையாது. ஆனா நீங்க போறீங்கன்றோன்னே எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், உங்க கூட வரணுன்ற ஒரு ஆர்வம். அதனாலதான் உங்க கூட கோயிலுக்கு வந்தேன். உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருந்து. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க அங்க கோயில்ல கூட ஏன் கட்டிக்கல என்ன எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நான் என்ன சொன்னேன்? நீங்க இல்லாம கல்யாணம் எப்படி நடக்க போகுது அப்படி சொன்னேன். நீங்க புரியாம முடிச்சிங்க. அதுக்கான விளக்கத்தை பின்னாடி இருக்கிற எல்லா லைனையும் படிங்க, உங்களுக்கு புரியும். எனக்கு உங்களை மிகவும் பிடித்திருக்கிறது. உங்களை திருமணம் செய்து கொள்ளலாம் என நினைத்தேன். கோவிலில் பேசிட்டு கொண்டிருக்கும் போது உங்களை கிட்ட என்னோட விருப்பத்தை சொல்லலாம் என்று நினைத்தேன். ஆனால் நீங்கள் அதற்கு முன் ஒரு விஷயத்தை சொன்னீங்கள். அது எனக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. உங்க வீட்டில் உங்கள் மாமா பையன் ஒருத்தன் இருக்கிறான், அவனை தான் கட்டிப்பேன் என்று சொன்னவுடன் என் மனது அப்படியே உள்ளாரே அடங்கி கொண்டது. நான் மேற்கொண்டு பேசலாம் என்று நினைத்தேன். ஆனால் நீங்க இன்னொருத்தவரை நினைச்சிட்டு இருக்கும் போது எப்படி உங்ககிட்ட என் காதலை சொல்றதுன்றதுனால நான் எதுவுமே சொல்லவில்லை. நான் சொன்னபடி நீங்க உங்க மாமாவிடம் உங்களை கட்டிக்க விருப்பமா என்று கேளுங்கள். அவர் வேற யாரையாவது விரும்பி இருந்தால், அப்படி அவர் வேற யாரையாவது திருமணம் செய்து கொள்ள நினைத்தால் நீங்கள் என்னிடம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த எண்ணிற்கு கால் செய்யவும். நான் மேற்கொண்டு உங்களிடம் பேசுகிறேன். நான் கூறியபடி உங்க மாமாவிடம் கேள்வியை கேளுங்கள். அவருக்கு உங்களை பிடிக்குமா, கல்யாணம் செய்து கொள்வீர்களா என்று உறுதியாக கேளுங்கள். அப்படி அவர் உறுதியாக சொன்னால் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். அப்படி இல்லை எனக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு அவர் சொன்னாருன்னா, அவர் தான் கண்டிப்பா சொன்னார்னா, நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா நம்ம 2 பேரும் திருமணம் செய்து கொள்ளலாம். என்னை பற்றி நான் மேலும் எதுவும் கூற விரும்பவில்லை. என்னை பற்றி உங்களுக்கே புரிந்து இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்க மாமாவிடம் நான் சொன்னபடி எல்லாத்தையும் கேட்டுவிட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த நம்பருக்கு கால் செய்து என்னிடம் நீங்க பேசுங்கள். ஓ, இந்த பையன் நம்ம பொண்ணு பூமாரியை விரும்புறானா? அவன் நல்லவனா கெட்டவனா தெரியலையே. இல்லைன்னா பூமாரியை கூட அவனை கட்டி வச்சிடலாமே. ஓ, அப்ப பூமாரி கர்ப்பமா இருக்கிறதுக்கு இவன் காரணம் இல்லை போல. இப்பதான் இவன் விருப்பத்தையே சொல்றான். அப்ப இதுக்கு முன்ன பூமாரிக்கு அவனுக்கு பழக்கம் இல்லை போல. அப்ப பூமாரி மாசமா இருக்கிறதுக்கு யார் காரணம்? இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே. சரி, பூமாரி வரட்டும். இதை பத்தி கேட்கலாமா வேணாமா? என்ன பண்ணலாம்? மாமா கொஞ்சம் கதவை தரங்களேன்.
உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், கதை தொடங்களேன். ஐயோ பூமாரி வந்துட்டா போலே, இந்த கிஃப்ட் வேற பிரிச்சுடுமே. சரி சரி, அதுக்குள்ள வாரத்துக்குள்ள இந்த கிஃப்ட் எல்லாம் பேக் பண்றோம் திரும்ப. பூமாரி சொல்லுமா, என்னமா? மாமா, நீங்க தான் இந்த கிஃப்ட் எடுத்துட்டு வந்தீங்களா? நாங்க தேடிட்டு கிடக்குறோம். எங்க அக்கா தூக்கி படிச்சோம் எங்க போச்சுன்னு தேடி கிடக்க நீங்க எடுத்துட்டு வந்தீங்களா? ஆமா பூமாரி, அங்க வழியில கடந்தது. என்ன இது கிஃப்ட் எதை கிடக்குதுன்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு வந்தேன். அப்புறம் எடுத்துட்டு வந்து வச்சேன். வச்சுட்டு சரின்ட்டு படைக்கு போயிட்டு வந்தேன். நீ என்ன குளிச்சுட்டு தூங்க போற சொன்னிய பூமாரி, இன்னும் அங்க வந்திருக்கேன் என்கிட்ட. குளிச்சா மாமா, குளிச்சுட்டு தூங்கலாம் தான் பார்த்தேன். அப்புறம் சரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு வந்தேன் மாமா. சரி மாமா, அந்த கிஃப்ட் ஓபன் பண்ணி பாத்தியா? இல்லம்மா பூமாரி, இல்ல இல்ல எடுத்துட்டு வந்து வச்சேன். அப்புறம் படைக்கு போயிட்டு வந்தேன் அப்பாவுக்கு. ஐயா படிச்சுட்டு இப்பதான் வந்து உட்கார, நீ வர உள்ளார. சரி சொல்லு. மாமா, என்ன கட்டிக்க உங்களுக்கு விருப்பமா? நான் தான் கட்டிக்கணும் சொல்லிட்டே இருக்கேன். நீங்க எதுவுமே பேசவே மாட்டீங்க. நமக்கு எப்ப நிச்சயதார்த்தம் பண்ணலாம் சொல்லுங்க மாமா. அதுக்கு என்ன பூமாரி, பண்ணலாம் பொறுமையா இரு. இப்பதானே வந்திருக்கீங்க, அம்மா கிட்ட பேசுவோம், கிட்ட பேசுவோம், பேசிட்டு பண்ணுவோம். பண்ண அவசரம் விடு. மாமா, நான் உங்ககிட்ட வெளிப்படையா கேக்குறேன், நீங்களும் வெளிப்படையா பதில் சொல்லுங்க. என்ன கட்டிப்பீங்களா கட்டிக்க மாட்டீங்களா? நீங்க ஏதோ வேண்டாம் இருப்பா ஏதோ சொல்ற மாதிரி இருக்குது. நீங்க யாரையாவது விரும்புறீங்களா? யாரையாவது லவ் பண்றீங்களா? பூமாரி என்ன நீ இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க? அதான் இல்லம்மா, நான் யாரையும் விரும்பல. நான் ஊர்ல இருந்து இப்பதான் வந்தேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் ஊருக்கு வந்திருக்கேன். நான் யாரும் விரும்ப போறேன்? சரி சரி, ஏன் அதை பத்தி பேசிக்கலாம் அப்புறம் பேசிக்கலாம் பூமாரி, விடு. இதுக்காக கூப்பிட்டேன்னா சரி, அதை பத்தி அப்புறம் அம்மா கிட்ட பேசிட்டு அத்தை கிட்ட பேசுவான். சரி, இந்த அவன் கிஃப்ட் எடுத்துன்னு போ. சரி, நீங்க சொல்றத நம்புறேன். அப்படியா? சரி, அப்ப என்ன பண்றீங்க? நம்ம தோட்டத்துக்கு பின்னாடி ஒரு மாமரம் இருக்குல்ல, அங்க இருந்து எனக்கு ஒரு மாங்காய் பறிச்சு தாங்களா? மாங்காய் சாப்பிடணும் போல இருக்கு மாமா. வாங்க மாமா, ப்ளீஸ் வாங்களேன், வாங்க எனக்கு ஒரு மாங்காய் பறிச்சு தாங்களேன். பூமாரி, மாங்காய் சாப்பிடணும் போல இருக்கா? என்ன பூமாரி திடீர்னு மாங்காய் சாப்பிடணும் போல இருக்குன்ற? நீ மாங்காயே கேட்கவே மாட்டியே. ஏன் மாமா, ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? நான் மாம்பழம் சாப்பிடுவேன், மாங்காய் சாப்பிடுவேன், மாம்பழம் சாப்பிடுவேன், எல்லாமே சாப்பிடுவேன். நான் இங்க ஊர்ல இல்லாதனால நான் உங்ககிட்ட கேட்கல. அங்க வீட்டுல இருக்கும்போது நாங்க பக்கத்து வீட்டுல ஒரு மாமரம் இருக்கு, அங்க பறிச்சு சாப்பிடுவேன். இங்க ஊருக்கு வரத இல்லாதனால அது சாப்பிடல. சரி, இப்பதான் வந்திருக்குமே, சாப்பிடும் போல இருக்குன்னு கேக்குறேன். ஓ அப்படியா பூமாரி, சரி சரி. என்னடா இது பூமாரி திடீர்னு மாங்காய் கேட்கறாளே, இது வரைக்கும் நம்ம கிட்ட கேட்டதே கிடையாது. ஒரு தோட்டத்துல போய் பறிச்சதும் கிடையாதுன்னு யோசிச்சோம். சரி நீ போ, அதான் வரேன் நான். இந்த கிஃப்ட் எடுத்துன்னு போவா பூமாரி, நான் வந்து உனக்கு பறிச்சு தரேன். சரிங்க மாமா, கிஃப்ட் கொடுங்க, நான் கிளம்புறேன். பூமாரி மாங்காய் கேட்கறா. என்னதான் இது விஷயம் எனக்கு ஒன்றும் புரியலையே. பூமாரி விஷயத்துல ஒரே புதிரா இருக்கே. அந்த பையன் வேற பூமாரியை விரும்புறான். அந்த பையன் சொன்னான்றதுனால வந்து இந்த பூமாரி என்கிட்ட விசாரிக்கிறா என்னை கட்டிக்க விருப்பமா. நான் அப்ப கட்டிக்க விருப்பம்னு சொன்னா அப்ப பூமாரி வந்து அந்த பையனை கட்டிப்பாளோ? ஏன்னா அவன் கேட்கும் போது வருத்தமா கேட்கற மாதிரி இல்ல, ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே கேட்கற மாதிரி இருக்கே. அதனால நம்ம இல்ல நான் அந்த மாதிரி வேற யாராவது லவ் பண்றேன் உன்னை கட்டிக்க முடியாதுன்னு சொன்னானா அப்ப வந்து பூமாரி வந்து அவனை கட்டிப்பா போல. அதுக்கு இடையில இவ கர்ப்பமா இருக்கிறதுக்கு யார் காரணம்? ஒண்ணுமே புரியலையே. சரி உங்க அக்காவும் அத்தையும் பேசிப்பாங்கல்ல, அப்ப என்ன பேசுறாங்க, விஷயம் தெரியுமானான்னு பாப்போம்.